ஓகே, நம்ம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த விளக்கத்திற்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான, ஆனா பதரும் வெளிப்படையா பேச தயங்குற ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். அதான் ஆண்களின் பாலியல் ஆரோக்கியம், அப்புறம் இந்த மேஜிக் மாத்திரைகள் பத்தின உண்மைகள். நம்மள நிறைய பேர் உடம்ப சரியா புரிஞ்சுக்காம குறுக்கு வழிகளை தேடி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த கட்டுக்கதைகளை உடைச்சு உண்மையான ஆரோக்கியம்னா என்னன்னு நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சின்ன கேள்வி. அன்றாட வாழ்க்கையில நமக்கு ஏற்படுற சோர்வுக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டா எல்லாம் சரியாயிடுமா? என்னதான் ஆச்சு நமக்கு? வேலை முடிஞ்சு வீட்டுக்கு டயர்டா வந்தா உடனே செயற்கையான ஒரு எனர்ஜி மாத்திரைய போட்டுக்கலாமாங்கிற எண்ணம் இன்னைக்கு நிறைய இளைஞர்களுக்கு வருது. இந்த மாதிரி ஒரு ஈஸியான குறுக்கு வழிய தேடுறது தான் இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனையே. இது கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். ஒரு இளைஞர் மெடிக்கல் ஷாப்புக்கு போய் எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, ஒரு எனர்ஜி மாத்திரை கொடுங்க அப்படின்னு கேட்டு சாதாரணமா ஒரு இடி மாத்திரைய வாங்குறாரு. இது வெறும் எனர்ஜிக்கான சத்து மாத்திரைன்னு அவர் தப்பா நினைச்சிருக்காரு. பாத்தீங்களா? இந்த மாதிரியான அறியாமை தான் நாம இன்னைக்கு மெயினா அட்ரஸ் பண்ண வேண்டிய முதல் விஷயம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, முதலாவது இந்த குறுக்கு வழி கட்டுக்கதைகள் பத்தி. ரெண்டாவது, பிரச்சனையின் ஆணிவேர் மனசுல இருக்கா இல்ல உடம்புலையா? மூணாவது, சுய மருத்துவத்தின் ஆபத்துகள். அப்புறம் கடைசியா, ஆற்றலை அதிகரிக்கும் இயற்கையான தீர்வுகள். பகுதி 1. குறுக்கு வழி கட்டுக்கதைகள். அதாவது மாத்திரைகள் மூலமா எனர்ஜியை தேடுறத நிறுத்துறத பத்தி பார்க்கலாம். இங்க நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஈடி மாத்திரைகள் அப்படிங்கிறது விரைப்புத்தன்மை குறைபாடு உள்ளவங்களுக்காக மருத்துவர்களால் பிரத்யேகமாக பரிந்துரைக்கப்படும் ஒரு சிகிச்சை. இது சும்மா ஆரோக்கியமான இளைஞர்கள் தங்களோட எனர்ஜியை பூஸ்ட் பண்றதுக்காகவோ இல்ல ஒரு ஜாலிக்காகவோ எடுத்துக்கிற விஷயம் கிடையாதுங்க. பொதுவா இது 40லிருந்து 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு அவங்களோட குறிப்பிட்ட உடல்நிலையை பொறுத்து மட்டுமே மருத்துவர்களால் கொடுக்கப்படுற ஒண்ணு. இப்போ நாம பகுதி 2க்கு போகலாம். பிரச்சனையின் ஆணிவேர் மனமா உடலா? இங்கதான் விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறப்போகுது. இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான டெஸ்ட் இருக்கு. அதாவது உங்களுக்கு காலை நேரத்திலேயோ அல்லது நைட் தூங்கும்போதோ இயற்கையான விரைப்புத்தன்மை ஏற்படுகிறதா? இந்த கேள்விக்கு ஆமான்னு நீங்க மனசுக்குள்ள பதில் சொன்னீங்கன்னா குட் நியூஸ், உங்க உடம்பு பிசிக்கலா ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப பிரச்சனை உடம்புல இல்ல, உங்க மனசுலயோ அல்லது உங்களோட லைஃப் ஸ்டைலையோ தான் ஒளிஞ்சிருக்கு. பிசிக்கலான காரணங்களான சர்க்கரை நோய், தைராய்டு, உடல் பருமன், புகைப்பிடித்தல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 25லிருந்து 35 வயசுக்குட்பட்ட இளைஞர்களுக்கு அதிகமா இருக்கிறது மென்டல் பிரச்சனைகள் தான். அதுவும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு குடும்ப பிரஷர், வேலைப்பழு, ஐயோயோ நம்மால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ முடியாதோன்னு நினைக்கிற பதற்றம், அப்புறம் ஆபாச படங்களுக்கு அடிமையாகிறது. இந்த அதிகப்படியான மன அழுத்தமும் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். பகுதி 3. சுய மருத்துவத்தின் ஆபத்துகள். இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க மருத்துவர் ஆலோசனை இல்லாம மாத்திரை எடுக்கும்போது என்னாகும் தெரியுமா? முதல்ல செயற்கையான ஒரு தூண்டுதல் ஏற்படும். சரி, எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனா நாளாக நாளாக இயற்கையாகவே உங்களுக்கு ஏற்படும் அந்த உணர்வு சுத்தமா இல்லாம போயிடும். கடைசியில ஒரு கார் பேட்டரி வீக் ஆகி போய் எப்படி செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாதோ அதே மாதிரி இந்த மாத்திரை இல்லாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற நிலைக்கு தள்ளப்படுவீங்க. இது ஒரு முழுமையான அடிமைத்தனம். அது மட்டும் இல்லாம சில குறிப்பிட்ட உடல்நல பிரச்சனை உள்ளவங்க இந்த மாத்திரைய தொடவே கூடாது. உங்களுக்கு இதய நோய் இருக்கா, பிபி அதிகமா அல்லது குறைவா இருக்கா, கிட்னி இல்லனா கல்லீரல் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா நீங்க டாக்டர் அட்வைஸ் இல்லாம இதை எடுக்கவே கூடாது. இது எவ்ளோ பவர்ஃபுல்லான சீரியஸான மருந்துன்னு இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். பை த வே, இது பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் அறவே உகந்தது கிடையாது. ஓகே, இப்போ ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு வரலாம். பகுதி 4. ஆற்றலை அதிகரிக்கும் இயற்கையான தீர்வுகள். இப்போ உங்களோட தினசரி உணவு பழக்கத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். காலையில எழுந்து ஒரு டீ, அப்புறம் இட்லி, மத்தியானம் ரைஸ், சாயங்காலம் ஒரு சமோசா, மறுபடியும் ஒரு டீ. இதுல ஏதாவது சத்து இருக்கா? இது ஒரு சத்துமே இல்லாத வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டுமே நிறைஞ்ச ஒரு டயட் லூப். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா உடம்புல எப்படிங்க எனர்ஜி இருக்கும்? சோர்வு தானே மிஞ்சும். சோ இந்த டயட் லூப்பை முதல்ல உடைங்க. ஆரோக்கியமான உணவுகளை உங்க தட்டுல கொண்டு வாங்க. ஜிங்க் மற்றும் புரதம் நிறைஞ்ச முட்டை, இரும்புச்சத்து உள்ள கீரை வகைகள், பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இருக்கிற வாழைப்பழம், இரத்த ஓட்டத்தை சீராக்கும் பூண்டு, அப்புறம் மீன் போன்ற கடல் உணவுகள். இதுக்கெல்லாம் நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். நம்ம வீட்ல சமைக்கிற இந்த சாதாரண உணவுகளே உங்க உடம்புக்கு தேவையான எனர்ஜியை சூப்பரா கொடுத்துடும்.
உணவுக்கு அடுத்தபடியா உடற்பயிற்சி. நீங்க சோஃபாவில இருந்து எழுந்து போய் கார்ல ஏறுறதெல்லாம் எக்ஸசைஸ் கிடையாதுங்க. குறிப்பா ஜிம்முக்கு போய் பண்ற லெக் ஒர்க் அவுட்ஸ், அதாவது லஞ்சஸ் மற்றும் ஸ்குவாட்ஸ் மாதிரியான பயிற்சிகளை செஞ்சீங்கன்னா அது உங்க உடம்புல இருக்கிற டெஸ்டோஸ்டரான் ஹார்மோனை இயற்கையாகவே மிகப்பெரிய அளவுல பூஸ்ட் பண்ணும். இது ஒரு உண்மையான கேம் சேஞ்சர். ஓகே, இது எல்லாம் சேர்த்து ஒரு சிம்பிளான டெய்லி ரொட்டீனா மாத்துங்க. தினமும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆழமான மூச்சு பயிற்சி, அப்புறம் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் உடற்பயிற்சி. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமா, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீன் பாக்குறத, அதாவது ஃபோன் பாக்குறத நிறுத்திட்டு ஒரு 8 மணி நேரம் நிம்மதியா தூங்குங்க. இது செஞ்சாலே உங்க மன அழுத்தம் குறைஞ்சு உங்க எனர்ஜி லெவல் வேற லெவலுக்கு போகும். மூலங்கள் சுட்டிக்காட்டுற இன்னொரு பவர்ஃபுல்லான பாயிண்ட் இதுதான். ஆபாச படங்கள்ல நீங்க பாக்குறது எல்லாமே ஒரு சினிமா, அது ஸ்கிரிப்ட் பண்ணப்பட்ட ஒரு ஃபேண்டசி. அதையே நிஜ வாழ்க்கையில எதிர்பார்க்கறது முற்றிலும் தவறு. உண்மையான நெருக்கம் அப்படிங்கிறது அன்பும் எமோஷனலான இணைப்பும் சம்பந்தப்பட்டது. காதல் இல்லாம ஒரு சினிமாத்தனமான மாயைய தேடும்போதுதான் இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் பிரஷர் எல்லாம் உருவாகுது. நாம இந்த விளக்கத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்க இன்னும் அந்த சினிமாத்தனமான மாயைக்கு பின்னால ஓட போறீங்களா, அல்லது இயற்கையான முறையில உண்மையான மற்றும் நிரந்தரமான ஆற்றலை உருவாக்க தயாரா இருக்கீங்களா? நான் மேல சொன்ன இந்த இயற்கையான விஷயங்களை 1 மாசம் முழுசா ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்படியும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தோணுச்சுன்னா தயங்காம ஒரு நல்ல மருத்துவரை போய் பாருங்க. மாத்திரைகளை நீங்களே எடுத்துக்காதீங்க. இத மனசுல வச்சுக்கோங்க. இயற்கையான வழியில ஆரோக்கியமா இருங்க. மீண்டும் ஒரு அருமையான விளக்கத்துல நம்ம சந்திக்கலாம்.